எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் எடுத்துகிட்டு இருக்க பாருங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, 5வது உறுப்பின் 5 மடங்கும் 8வது உறுப்பின் 8 மடங்கும், இந்த மாதிரி மடங்கும் உறுப்பும் ஓகேங்களா, 5 = 5, அப்போ 8 = 5, இந்த மாதிரி ரெண்டுமே மடங்கும் உறுப்பும் சேமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த உறுப்பை கேட்டிருந்தாலும் சரி ஓகேங்களா, அது எத்தனாவது உறுப்பாக இருந்தாலும் சரி ஆன்சர் வந்து கம்பல்சரியாக 0 தான் வரும் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தோன்னா சி தான் ஆன்சர். எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மடங்கும் உறுப்பும் இந்த 5 5 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி 8 T8 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல 5 8 மட்டும் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, எது வேணால் வரலாம், எந்த நம்பர் வேணால் வரலாம். ஆனால் அந்த நம்பரும் அந்த மடங்கும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எத்தனாவது உறுப்பை கேட்டாலும் சரி ஆன்சர் வந்து 0 தான் ஓகேங்களா.